அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ரெசிபினா டிஃபன் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல அருமையான டேஸ்ட்டில் ஆனியன் ஊத்தாப்பமும் அது தொட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னியும். இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆனியன் ஊத்தாப்பம் செய்யறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அரிசி உளுந்து ஊற வச்சுக்கலாம். 250 ml பிடிக்கிற மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 கப் உளுந்து சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க. வெந்தயம் சேர்த்துட்டு அரிசி உளுந்து கழுவுறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை 3-4 வாட்டி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நான் அரிசியை 4 வாட்டி கழுவிட்டு அரிசி ஊறுறதுக்கு தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை மூடி போட்டு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற விடுங்க. இது நல்லா ஊறி வரட்டும். அரிசி உளுந்து ஊற வச்சு 4 மணி நேரம் ஆகுது. பாருங்கள், நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். பெரிய மிக்சி ஜாராக எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஊற வச்ச அரிசி உளுந்து வெந்தயத்தையும் சேர்த்துக்குங்க. ஒரே டைமில் போட்டு நம்ம எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். மாவு அரைக்கிறதுக்கு இது கூட 1 கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட்லேயே நிறைய சேர்த்துக்க வேண்டாம், அப்புறம் தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நான் மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி மாவை நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை மூடி வச்சு 8 மணி நேரம் புளிக்க விடுங்க. இது நல்லா புளிச்சு வரட்டும். நம்ம மாவு புளிக்க வச்சு 8 மணி நேரம் ஆகுது. பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்தால் தான் உங்களுக்கு ஆனியன் ஊத்தாப்பம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இது தோசை மாவு பக்குவத்துக்கு நம்ம இதில் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி சேர்த்து கலந்ததுக்கப்புறம் மாவு இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம தேங்காய் சட்னி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். சட்னி அரைக்கிறது மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த அளவுக்கு 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்குங்க. அது கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. பெரிய தேங்காவிலேருந்து பாதி மூடியை துருவி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க. இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்க, நான் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த பக்குவத்தில் அரைச்சி ஆனியன் ஊத்தாப்பத்துக்கு வச்சு சாப்பிடும்போது நல்லா அருமையாக இருக்கும். இப்போ சட்னி அப்படியே இருக்கட்டும். நம்ம சட்னிக்கு தேவையானதை தாளித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுப்பத்தை வச்சு தாளிப்பு கரண்டியில் 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு காஞ்ச மிளகா உடைச்சி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சட்னியோடு சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம தோசை ஊற்ற போயிடலாம். ஆனியன் ஊத்தாப்பம் செய்கிறதுக்கு நல்லா பெரிய சைஸில் 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து கலந்துக்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கலந்து வச்சுக்கிட்டோம்னா தோசை ஊற்றும் போது ஈஸியாக இருக்கும் மேலே தூவுறதுக்கு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம தோசைக்கல்ல சூடு பண்ணிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தோசைக்கல்ல நல்லா சூடான உடனே கொஞ்சம் தண்ணி தெளித்து விடுங்க. தண்ணி தெளிச்சுட்டு எண்ணெய் துணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுருங்க. நல்லா எண்ணெய் துணி வச்சு தொடச்சிட்டு 2 கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்குங்க. மாவு ஊற்றிட்டு தோசை பெருசாக தேய்க்காமல் இந்த மாதிரி சின்னதாக ஊற்றிக்குங்க. கை நிறைய வெங்காயத்தை எடுத்து இப்போ தோசை மேலே அப்படியே தூவி விடுங்க. வெங்காயத்தை தோசையில் எல்லா பக்கமும் நல்லா தூவி விட்டுட்டு கையால் இந்த மாதிரி அமுக்கி விடுங்க.
நல்லா ஒட்டிக்கிச்சுன்னா நமக்கு திருப்பி போட்டு வேக வைக்கும்போது உதிராமல் நல்லா வெந்து வரும். தோசைக்கு மேலே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய்க்கு பதிலாக எண்ணெயும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். நெய் ஊற்றிட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு பக்கம் நல்லா செவந்து வர அளவுக்கு வேக விடுங்க. இப்போ பாருங்க, ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ தோசையை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஆனியன் தோசை 2 பக்கமும் நல்லா வெந்து இந்த பக்குவத்தில் இருக்கணும். பாருங்க, சூப்பராக ஆனியன் தோசை ரெடி ஆயிடுச்சு. இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னியும் ரெடியாக இருக்குது. ஆனியன் தோசையும் தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது நல்லா அருமையாக இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.